ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கிறேன். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இது பார்த்திங்கன்னா குக்கிங் வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நான் செய்ய போகிறது வந்து சுண்டக்காய் குழம்பு. சுண்டக்காய் வாங்கியிருந்தேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி க்ளீன் பண்ணி காம்பெல்லாம் இல்லாமல் எப்படி பட்டாணி மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை வந்து இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இடிக்க போகிறோம். இடித்து அது உள்ளே இருக்கிற விதையெல்லாம் நம்ம எடுக்க போகிறோம். இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இடித்து அதனுடைய விதையெல்லாம் எடுத்து நம்ம தனியாக இந்த தண்ணி ஒரு நல்ல தண்ணியை வச்சு அதில் போட்டுக்கலாம். இது ஏன்னா அந்த சுண்டைக்காய் வந்து அப்படியே குழம்புல போட்டிங்கன்னா நல்லா இருக்காது. இந்த மாதிரி இடித்து அது உள்ளே இருக்கிற கொஞ்சம் விதையை எடுத்துருங்க. முடிஞ்ச அளவுக்கு எடுத்துருங்க. அப்படியே இருந்தாலும் அது ஒன்றும் தப்பு இல்லை, ஒன்றும் கசக்காது. இந்த பச்சை சுண்டைக்காய் கொஞ்சம் கூட கசக்காது. நிறைய பேர் நினைப்பாங்க சுண்டைக்காய் கசக்கும்ன்ட்டு. பச்சை சுண்டைக்காய் கசக்கவே கசக்காது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் இடித்து எடுத்து போட்டுக்கோங்க. உடஞ்சும் நம்ம இடிக்கும் போதே அது உடஞ்சி பாதி வந்துடும். கொஞ்சம் இருந்தால் நல்லா தான் இருக்குங்க. அந்த டேஸ்ட் எனக்கு பிடிக்கும். ரொம்ப எடுத்துகிட்ட விட கொஞ்சம் ரொம்ப வைக்காதீங்க. கொஞ்சம் அது உள்ளே கொஞ்சம் இருந்துச்சுன்னா அதுவும் நல்லா தான் இருக்கும். இப்போ நீங்கள் எண்ணெய் கத்திரிக்காயெலாம் செய்வோம் தெரியுமா குழம்பு, நல்லா புளி ஊற்றி, அதே மாதிரி தான் செய்யணும். ரொம்ப நல்லாயிருக்கும். அதே தான், அந்த டேஸ்ட் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். ரொம்ப நல்லது. இது வயிற்றுக்கு ரொம்ப நல்லதுன்னுவாங்க. வயிற்றில் இருக்கிற அந்த பூச்சி, நாக்பூச்சி, அந்த பூச்சிலாம் செத்துருன்னு சொல்லி சொன்னாங்க. இது நான் ரொம்ப பிடிக்கும் எனக்கு இந்த குழம்பு. பசங்களுக்கும் இது செஞ்சு கொடுப்பேன். சின்ன பசங்க இருக்கும்போதுலேருந்தே செஞ்சு கொடுத்துருக்குறேன். அதனால் அந்த பூச்சி பிரச்சனைலாம் இருக்காது பசங்களுக்கு. நீங்களும் கண்டிப்பாக மாதத்தில் ஒரு 2 தடவையாவது பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம செஞ்சு கொடுக்குறது தான் பிள்ளைங்களுக்கு உடம்பு ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஒரு பெரிய விஷயமெல்லாம் நினைக்காதீங்க. நிறைய விஷயங்க பார்த்திங்கன்னா, இப்போ நான் 10th படிக்கும்போதே எங்கள் அம்மா இறந்துட்டாங்க. நிறைய விஷயம் நான் அவங்கக்கிட்ட கற்றுக்க முடியல. இப்போ நிறைய பேர் இந்த யூடியூப்பில் போடுவாங்க. அப்போல்லாம் எனக்கு என்ன தோணுன்னா, பரவாயில்ல, நிறைய விஷயங்கள் கற்றுக்கினாங்க. அதே மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சதும் சரி கொஞ்சம் பேருக்கு நம்ம சொல்லலாம். நிறைய டைமில் ஒரு மாதிரி சோர்ந்து போயிருக்கும்போது மோட்டிவேஷ்னல் வீடியோலாம் பார்த்தோன்னா ரொம்ப ஆறுதலாக இருக்கும். ஏதோ நமக்கு சொல்கிற மாதிரியே இப்போ நம்ம கூட இருந்து நம்ம ஷேர் பண்ண முடியும் அம்மாக்கிட்ட. ஆனால் யாரோ ஒருத்தவங்க எங்கேயோ சொல்லுவாங்க, அதில் எனக்கு ஒரு மோட்டிவேஷன் ஆகும். அதே மாதிரி நிறைய விஷயங்கள் கற்றுக்கினேன். சமையலில் நிறைய விஷயங்கள் நான் கற்றுக்கினேன். இப்போ நான் 4 பேருக்கு சொல்லி கொடுக்குற அளவுக்கு நான் கற்றுக்கினேன். அதே மாதிரி இன்றைக்கி நான் போடுற வீடியோவும் யாருக்காவது யூஸ் ஆகும்னு சொல்லி, எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள் யூஸ் ஆகும்னு சொல்லி தான் நானும் இந்த வீடியோ போடுறேன். வச்சு கடுகு போட்டேன். கடுகு வெந்தயம் போட்டு வெங்காயம் போட்டு வதக்குறேன். பச்சை மிளகாவும் போட்டேன். சும்மா கொஞ்சம் பச்சை மிளகா போடுங்க, அதுவும் நல்லா தான் இருக்கும். நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு பாருங்கள். இது ஒரு சின்ன டிப்ஸு தான். நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. அதுக்கு முன்னாடி வெங்காயம் பாதி வதங்கும் போதே தக்காளி தயவு செஞ்சு போடவே போடாதீங்க. குழம்பு டேஸ்ட்டே அது மாறிடும். நல்லா ப்ரௌனாக வதக்கி நீங்கள் தக்காளி சேர்த்து பாருங்களேன். அது எப்படின்னா தீயக்கூடாது. தீரதுக்கும் முன்னாடி ஸ்டேஜ் ஒரு ப்ரௌனாக இருக்கும். அந்த டைம் நல்லா வதக்கணுன்னா அந்த டேஸ்ட்டே சூப்பராக இருக்கும் உங்கள் குழம்புக்கு. நல்லா ஒரு மாதிரி ப்ரௌனாக ஆகணும், நல்லா வதங்கி. அதுக்குன்னு தீச்சிடாதீங்க, அப்புறம் நான் பொறுப்பு இல்லை. நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு இப்போ நான் தக்காளியும் சேர்த்துக்க போகிறேன். உங்களுக்கு தக்காளி சீக்கிரம் வதங்கணுன்னா கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டிங்கன்னா சீக்கிரம் வதங்கிடும். நீங்கள் அப்போ சப்போஸ் நீங்கள் காய் பொரியல் அப்படிலாம் செய்கிறீங்கன்னா வச்சுக்கோங்களேன், உப்பு லாஸ்ட்டாக போடுங்க. ஏன்னா நீங்கள் போட்டோடனே இந்த வெண்டைக்காய்லாம் அந்த உப்பு போடும்போது அந்த கலர் மாறிடும். சில நேரத்தில் கலர் மாறிடும் பாருங்கள். அது உப்பு போட்டிங்கன்னா
அந்த பச்சை கலர் போய்டும். அதனால் கொஞ்சம் லாஸ்ட்டாக போடுங்க உப்பு. அப்போ அந்த பச்சை கலர் நம்மளுக்கு மெயின்டைன் ஆகும். இப்போ தக்காளி எனக்கு சீக்கிரம் வதங்கிறதுக்காக உப்பு மஞ்சள் போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். மூடி வச்சுட்டா நல்லா வதங்கிடும். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மய்யுது பாருங்கள். இப்போது சுண்டைக்காய் கொஞ்சம் போட்டுக்கிறேன். நான் மூடி வச்சது காட்டல, ஆனால் நான் மூடி வச்சுருந்தேன். நல்லா சுண்டைக்காய் போட்டு நான் அதையும் சேர்த்து தக்காளி சுண்டைக்காய் ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். மறுபடியும் மூடி போட்டு வச்சுட்டு பாருங்கள் பாதி வதங்கிடுச்சு. அந்த டைமில் நீங்கள் வந்து தக்காளி போடுறதுக்கு முன்னாடி கூட போடலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். எண்ணெயிலே வதங்கி சூப்பராக இருக்கும். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம மிளகாத்தூள் போட்டுக்கலாம். உங்களுக்கு காரம் நல்லா வேணும்னா காரம் போட்டுக்கோங்க, மீடியமாக போடணுன்னா போட்டுக்கோங்க. நீங்கள் இன்னொன்று இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு பதிலாக நீங்கள் வெறும் பூண்டு மட்டும் கூட போட்டு செய்யலாம். வெங்காயத்துக்கு முன்னாடி, வெங்காயம் போடுறதுக்கு முன்னாடி கடுகு உளுத்தம்பருப்பு வெந்தயம் போடுறோம் தெரியுமா, அது போட்டோடனே பூண்டு போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டிங்கன்னா அதுவும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறதா இருந்தால் வெங்காயம் போட்ட பிறகு போடுங்க. அவ்வளோதான். புளி தண்ணி கரைச்சி ஊற்றிக்கிறேன். இது நல்லா ஒரு அரை நெல்லிக்காய் சைஸுக்கு நான் புளி ஊற வச்சேங்க. அது புளி தண்ணி ஊற்றி கரைசிக்கிறேன். இன்னும் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி அதையும் கரைச்சி ஊற்றிக்கிறேன். அப்புறம் அந்த குழம்புல ஒட்டி இருந்ததெல்லாம் கூட ஜக்கில் தண்ணி இருந்து அந்த கரண்டி மேலே ஊற்றி அந்த மிளகாத்தூள் எல்லாத்தையும் கூட கலக்கி நல்லா விட்டுட்டேன். அவ்வளோதான். இது நல்லா கொதிக்கணும். கொதித்தோடனே நம்ம பார்க்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். மிஸ் பண்ணாமல் செய்யுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கும் ஒரு எப்படி சொல்ல ஒரு என்கரேஜாக இருக்கும். ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். பாருங்கள் ரொம்ப நல்லா கொதிச்சிச்சு பாருங்கள். சுண்டி வந்துடுச்சு. இன்னும் நீங்கள் சுண்டை வச்சா கூட டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து இது போதும்ன்ட்டு நான் இறக்கிக்கிறேன். இது இன்னும் சுண்டை வச்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். நான் வந்து ஒரு குழம்பு, மீன் குழம்பு அந்த பதத்துக்கு நான் இறக்கிடுறேன். அவ்வளோதான். கொத்தமல்லி தூவி முடிஞ்சிச்சு. அப்புறம் சேப்பக்கிழங்கு, அதுக்கு பசங்களுக்கு லஞ்சு ரெடி பண்ணியிருந்தேன். நீங்களும் பார்த்துருப்பீங்க. ரொம்ப ஈஸியாக செய்யலாம். நீங்கள் சுண்டைக்காய் கசக்குமோ அந்த கவலைலாம் வேண்டாம். பச்சை சுண்டைக்காய் கசக்காது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.